ஏற்கனவே இங்கே நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. சபரிக்கு, அப்சராக்கு, துஷாருக்கு, அரோராக்குன்னு. இதில் இருக்கிற பிரச்சனை பார்த்தா அதுன்னு பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காரு. கோல்கேட்டுக்கு ப்ரமோஷன் டாஸ்க்கு. கனியக்கா தான் அதை ரீட் பண்ணுறாங்க. உண்மையிலே இன்றைக்கி நிறையா சண்டையோ ஏதோ ஒரு கண்டென்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். செம்ம காமெடியாக இருந்துச்சு கேட்கும்போதே. எப்படின்னா மொத்தம் இருக்கிறதுல 3 பேர் ஜட்ஜாக வந்துடணும். 3 பேர் ஜட்ஜு போக மிச்சம் இருக்கிறவங்கலாம் பேராக சேர்ந்துக்கணும். ஒரு பேர், ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சேர்ந்து ஒரு பேர். அதில் அந்த பொண்ணு வந்து நல்ல மாடலிங் மாதிரி நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நிற்கணும். அதை அந்த பையன் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு தடவை தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி முடித்த உடனே அந்த பொண்ணு வந்து ஸ்மைல் பற்றி, அதாவது கோல்கேட்டை ரிலேட் பண்ணி ஸ்மைல் பற்றி ஒரு ஸ்லோகன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இதில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் பிரச்சனை என்னென்னா யார் யார் பேராக வரணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சபரி வந்து நானும் அப்சராவுன்னு சொல்கிறாரு. இவருக்கு தெரியாது அப்சரா இப்படி சொல்லிட்டுருக்கிறது, சபரிக்கு தெரியாது. அதனால் அது தெரியாமல் சபரி வந்து நானும் அப்சரா ஒன்றோடனே நீங்களாக பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. நாங்கள் தான் பிரிப்போம் அப்படின்னு. ஏன்னா ரம்யா வந்து இந்த இடத்துல ஜட்ஜாக வந்துட்டாங்க. ரம்யா, கலையரசன் அண்ட் பிரவீன் காந்தி சார். அவர் தெரியுமே, அவர் சண்டைக்கு எதுவுமே போகாமல் அவர் பாட்டு ஜட்ஜாக வந்துட்டார். ஸோ இவங்க 3 பேர் சொல்லிவிட்டு நம்ம ஜட்ஜே பிரிச்சிடலாம், இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சவங்க பேர் ஆயிக்குவாங்க, பிடிக்காதவங்களுக்கு பேர் கிடைக்காது, அப்போ அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே இல்லை பரவாயில்ல, லாஸ்ட்டில் போய் அந்த மாதிரி சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கனியக்கா இல்லை பரவாயில்ல அவங்களே பிரிச்சுக்கிறான்னு சொன்னோடனே சரி ஓகே நீங்களே பிரிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சபரி அப்சராவும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் வந்து நான் திவாகர் வந்து நான் திவ்யா கூட பண்ணுவேன்னு சொல்லிட்டுருக்காரு. அப்போ சபரி இன்டர்ஃபியர் பண்ணுறாரு. சபரி வந்து எப்பயுமே வாட்டர்மெலன் கிட்டேருந்து திவ்யாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, நான் பார்க்குறேன். ஆனால் ப்ரொடெக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா திவ்யாவை பிரஜன் கூட போட்டுட்டாரு. ஏற்கனவே சாண்ட்ரா கோவத்தில் இருக்காங்க, இப்போ திவ்யாவையும் பிரஜனையும் சேர்த்து விட்டுட்டாங்களா. அதுக்கப்புறமா எஃப்ஜேயும் கெமியும் அமித்தும் ஆதிரையும், அது 2 பரவாயில்ல. வாட்டர்மெலன் கூட வந்துட்டு அரோராவை போக சொன்னால் அரோரா நான் போக மாட்டேன், நான் துஷார் கூட தான் போவேன் அப்படின்னு அரோரா சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அரோரா கொஞ்சம் ஒரு பவுண்டரி மீறி துஷார் கிட்டே போயிருப்பாங்க. துஷார் நோன்னு சொல்லியிருப்பாரு. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நோ மீன்ஸ் நோ. அது வந்து பொண்ணுங்களுக்கும் ஒன்று தான் பசங்களுக்கும் ஒன்று தான். பட் துஷாரை வந்து ஒரு மாதிரி கில்ட் ட்ரிப் பண்ணுவாங்க. நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ப்ரப்போஸில் சம்திங் என்னோடய அஃபெக்ஷனை இது பண்ணியிருக்கேன், ஆனால் நீ இப்படி பிஹேவ் பண்ணுறங்கிற மாதிரி துஷாரை கொஞ்சம் கில்ட் ட்ரிப் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப தப்பு, பையனாக இருந்தாலும் அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா அது கோவத்தில் வந்துட்டு அரோரா கிட்ட ஆதிரை கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் வந்து நேத்தி ஃபுல்லாக ப்ளஷ் பண்ணிட்டு இருந்தேன் துஷாரை நினச்சி, இன்றைக்கி நீ என்னடா பிஸ்கோத்துன்னு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து திருப்பவும் நான் துஷார் கூட தான் பண்ணுவேன், வாட்டர்மெலன் கூட பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வியானா கிட்ட கேட்டவுடனே வியானா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக நான் வாட்டர்மெலன் கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வாட்டர்மெலன் கூட யாருமே போக மாட்டாங்கன்னு நினச்சேன். அப்புறமா வாட்டர்மெலன் இவங்களையும் போட்டாங்க. விக்ரமும் சுபிக்ஷாவும் அவங்க 2 பேரும் ஒரு பேர். அது வந்து இப்போ ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும். மிச்சம் இருக்கிறது கனியக்காவும் பிரவீனும் ஒரு பேர். இப்படி தான் இப்போதைக்கு பேர் பிரிச்சிருக்காங்க. இப்போ எல்லோரும் இந்த ஸ்லோகன் என்ன பேசணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆதிரை போயிட்டு துஷார் கிட்டே கோவப்படுறாங்க, நீ ஆனாலும் என்ன சூஸ் பண்ணலை அப்படின்னு. உடனே துஷார் சொல்கிறாரு, நீயும் என்ன சூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதான் இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு. இது முடிஞ்ச என்னெல்லாம் சண்டை வருதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.